நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே உச்சியின் மகுடம் இன்ன ஒளிதர் முதலினோடை வச்சிரமணியின் ஒற்றை மணிகுள் கிம்புரி வயங்க மெச்சு விக்கவரி தூங்க வேழமா முகங்கொண்டுற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி. ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. அன்னான் சேவலும் மயிலும் போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நம பார்வதீபதையே தேவா. பேரன்புமிக்க சிவநேச செல்வர்களே, தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்ற திருமுறை வகுப்புகளிலே அடியேன் கலந்து கொண்டு 4ஆம் திருமுறை பற்றி இங்கே சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கின்றது 44வது பதிகம் அப்பர் திருமுறையிலே. அதை நமக்கு பிரதி எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். 44 போட்டு திருக்கச்சி மேற்றளின்னு போட்டிருக்குது. அந்த மேற்றடிந்து அடிச்சுட்டு ஏகம்பம்னு எழுதிக்கணும். அது அப்புறம் திருத்திக்கலாம். அதான் மேலே இருக்கிற 2 பாட்டு அவரு தான், அதனால அதை அப்படி போட்டாங்க சொல்லுது. அந்த பாட்டு தான் இதுக்கு முன்னால் பார்த்தது. அதனால் அதை தொடர்ந்து வரவே அங்கே போட்டுட்டு கீழே சுவாமி ஏகாம்பரநாதர் அம்மை ஏலவார் குழலின்னு அதை மட்டும் ஒழுங்காக போட்டுட்டாங்க. அதனால் 44வது பதிகமாக இருக்கின்ற கச்சி திருவேகம்பம் என்பதை பற்றிய கச்சி திருவேகம்பத்தை பற்றிய பதிகத்திலே சில பாடல்களை அப்பர் சுவாமிகளுடைய வாக்கிலே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் கண்டு மகிழ இருக்கிறோம். முத்துசு 4வது திருமுறைக்கு உரை எழுதியிருக்கிறார். அதில் தான் ஒரு பாட்டு வழங்கலைன்னு அன்றைக்கி பாலராவாயன்னு கேட்டேன். அது அப்படி தான் இருக்கும்னாரு. அதாவது முத்துசு போன்ற ஆழ்ந்த அறிவு படைத்த பெருமக்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது நாம் செய்த புண்ணியம். அவர் எழுதுகிறார், இந்த பதிகத்துக்கு குறிப்பு எழுதுகிறார். காஞ்சிவாணர் முகத்தாமரை எல்லாம் மலர திருவதிகை ஞாயிறு எழுந்தருளியது என்று எழுதுகிறார். முதலியே ஒரு சிந்தனையை தூண்டுகிறார். இந்த பதிகத்துக்கு 4ஆம் திருமுறைக்கு ஒரு உரை எழுதுகிறார். மேலே பதிகத்துக்கு குறிப்பு எழுதுகிற போது காஞ்சி வாழ்கின்ற அடியார்கள், வாணர் என்றால் வாழுகின்றவர் என்ற அர்த்தம். அம்பலவாணர் என்றால் அம்பலத்திலே வாழ்கின்றவர். வாழ்னர் என்பது வாணர் என்று மாறிவிட்டது. அது மறுமொழி என்று சொல்லுவார்கள். அது மாதிரி காஞ்சி வாணர்னா காஞ்சியிலே வாழுகின்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். காஞ்சி வாழ்னர் என்பது வாணர் என்று மாறிட்டு, அந்த காஞ்சி வாழுகின்ற மக்களுடைய முகத்தாமரையெல்லாம் மலர திருவதிகை ஞாயிறு எழுந்தருளியது என்று எழுதுகிறார். தாமரை மலருவது என்பது நமக்கு தெரியும். தாமரை எப்பொழுது மலரும்? சூரியனை கண்டால் மலரும் என்று சொல்கிறோம். இன்றைக்கு கால மாற்றத்திலே சூரியன் வராட்டாலும் தானே அது பாட்டு மறந்துகிட்டு இருக்குது. அது அந்த நேரத்துக்கு ஏற்ப, அந்த வெப்பநிலை மாறுபாட்டுக்கு ஏற்ப மாறிவிடுகிறது. முன்னெல்லாம் சூரியகாந்தி செடி சூரியனை பார்த்தே மலரும், அது திரும்புகிற போது தானாக திரும்பும் என்று சொல்லுவார்கள். அதை பார்த்துருக்குறோம். இன்றைக்கு அப்படி இல்லை.
ஏன்னா மாற்று விதை, ஒட்டு விதை, கலப்பு விதை என்றெல்லாம் என்னென்னமோ பண்ணி ஏதோ அதை பயன் கொள்ளுகிறோம். அதுதான் சென்னையிலிருந்து வந்த சித்தா டாக்டர் திருவாளர் செல்வ சண்முகம் அவர் சொன்னார், அன்றைக்கி ஒரு மாலுக்கு போனால் ஒரு ஆள் பூரா சூரியகாந்தி எண்ணெய் அடுக்கி வச்சுக்கிறான். அவ்வளோ பல பூ எங்கே இருக்குது, எங்கேருந்து வருது, கிடையவே கிடையாது, எல்லாம் டூப்ளிகேட்டு. ரோடுக்கு போடுற தார்லேருந்து வடிகட்டி எண்ணெயில் சேர்க்குறானோ. சிலதெல்லாம் பார்த்தா அது சாப்பிட்டா என்ன ஆகுன்றது தெரியல, நமக்கு ஒன்றும் தெரியாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் வீட்டிலே கிடைக்கிற பொருள்களை வைத்து எல்லாரும் உணவுப் பொருளை சேமித்து வைத்து கொண்டார்கள். வீட்டில் வேர்க்கடலை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வெட்டுற போது அந்த செக்கை ஆடி அந்த எண்ணெயை வச்சுப்பாங்க, அந்த புண்ணாக்கெல்லாம் பயன்படுத்திவாங்க. அது மாதிரி எள்ளு வருதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எள்ளெண்ணெயை ஆடி வைத்து கொள்வார்கள். அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்ப, இப்போ பருவ காலம்னா கூட என்னன்னு தெரியாது, சீசனுக்கு ஏற்ப, அந்த சீசனுக்கு ஏற்ப என்னென்ன கிடைக்கிறதோ அதை பத்திரப்படுத்தி பக்குவப்படுத்தி வீட்டில் வச்சுக்கிட்டு எந்த மழையிலையும் வெளியே போய் காய்கறி வாங்காத அளவுக்கு உளுந்து, பயிறு, மொச்சை, துவரை எல்லாம் வீட்டில் இருந்தது. எண்ணெய் இருந்தது, புளி இருந்தது. புளியை பற்றி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது தை மாதம் புளியம்பழம் தரையில் உதிருமா, மாசி மாதம் அது வீட்டுக்கு கொண்டாந்து சேர்ப்பாங்களாம், பங்குனி மாதம் பானையில் வச்சுருவாங்களாம். தை தரையில், மாசி மனையில், பங்குனி பானையில். என்ன அழகாக சொல்லி வச்சுக்கிறாங்க பாருங்க. தை மாதம் தரையில் உதிரும், அது வீட்டுக்கு கொண்டாந்து அடித்து காய வச்சு மாசி மாதத்தில் பக்குவப்படுத்துவார்கள். பங்குனி மாதத்தில் அப்போல்லாம் புளி சால்னு பெரிய சால் இருக்கும், இடமே கிடையாது. 2BHKன்னு போகணும்னா எங்கே போய் பெரிய சாலை வைக்கிறது, அது உள்ளதான் இறங்கி படுத்துக்கணும். அந்த மாதிரி எவ்வளோ முன்னோர்கள். அப்படிங்களா? நான் கேட்டதே இல்லை. ரைட் இருக்கலாங்க, அது அந்த நாலேஜ் எனக்கு வரல. அது மாதிரி அப்படி எந்தெந்த காலத்தில் எது கிடைக்கிறதோ அதை பக்குவப்படுத்தி வைத்து கொண்டதுனாலே ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெஞ்சால் கூட தோட்டத்தில் முருங்கை மரம் இருக்கும், கத்திரி செடி, புடலும் செடி. ஆடி மாதம் அமாவாசை போட்டாங்கன்னா அதுக்கு போகுது. அதில் ஏதாவது கத்திரிக்காயோ புடலங்காயோ பீர்க்கங்காயோ காய்க்கிறது எடுத்து போகிறாங்க. கவலை இல்லாமல் வாழ்ந்தார்கள். இப்போ தான் நல்லா இருக்கிற காலத்திலே பெருதியில் வாங்கி வச்சுட்டு இதை அழுக வச்சு அதை அழுக வச்சு நம்ம உடம்பு அழுக வச்சுக்கிறோம். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சூரியகாந்தி சூரியனை பார்த்துத்தான் மலரும், சூரியன் போகிற பக்கம் சாய்ந்து கொண்டே போகும் என்று சொல்கிற வழக்கம் இன்றைக்கு அது இல்லை. அதெல்லாம் கலப்பு விதை வந்துட்டதுனால எப்படி எப்படியே போகுது. எதுக்கு சொல்கிறேன்னா, அதே மாதிரி தாமரையும் சூரியன் வந்தால்தான் மலரும் என்ற செய்தி போய் இப்போது தானாக பருவம் வரும்போது மறந்து போகுது, சூரியன் இல்லாட்டா கூட. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் அதுதான் எழுதுகிறார். காஞ்சி வாணர் முகத்தாமரை எல்லாம், காஞ்சியிலே வாழ்கின்றவர்கள் முகமெல்லாம் திருநாவுக்கரசரை பார்த்து மலர்கிறதாம். பெரியவர் வந்திருக்கிறார், இறைவனுடைய அருளை பெற்றவர் வந்திருக்கிறார், இறைவனாலே சூரிய நோய் கொடுத்து ஆடப்பட்டவர் வந்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் உள்ளே இருக்குது இல்லையா? சில நேரங்களில் எப்பொழுது பார்க்க போகிறோம் என்று சில பேரை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்படி எதிர்பார்க்கிற போது அவர்கள் வரவில்லையானால் நம்முடைய ஆவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஐயோ இன்றைக்கி வரேன், நாங்களே வரலையே, நாளைக்காவது வருவாங்களா பார்க்கலாம் என்று. அதுதான் ஒரு பழமொழியை சொன்னார்கள், வழிமேல் விழி வைத்து என்று சொன்னார்கள். அப்போல்லாம் நடந்து வந்தாங்க, அந்த வழியில் அப்போ வராங்களான்னு இங்கேருந்து தூரமாக பார்ப்போம். இன்றைக்கி யார் இருக்கிறாங்க யார் இல்லை அப்படின்றத பற்றி கவலையே இல்லை. ஒருத்தன் சொன்னான்னா, ஒரு அம்மா சொன்னாலாம், எங்கள் வீட்டுக்காரர் என் மேலே ரொம்ப அன்புங்க, நான் எதை கேட்டாலும் செய்திருவார், எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், அப்படி நாங்கள் ஒத்து வாழறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா. எங்கம்மா இருக்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்காரர் ஜப்பானில் இருக்கிறாங்க, அப்பப்போ கேட்குறதெல்லாம் அனுப்பிச்சிருவாருனாலாம். ஜப்பானில் இருந்து ஒத்து வாழுது நாங்கள் இதில் போய்.
இவங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அவங்க ஜப்பானில் இருந்து ஒத்து வாழறாங்களாம். அந்த மாதிரி சில பேர் வருகையை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். இந்த பாட்டுக்கு குறிப்பு தேடுற போது ஒரு பாட்டு எனக்கு கிடைச்சிது. நமக்கெல்லாம் அந்த நூலெல்லாமே பேர் மறந்து போச்சு. நன்னெறி, நல்வழி, மூதுரை, உலக நீதி என்ற பேர் எல்லாமே இப்போ தெரியல. அந்த பாட்டு எனக்கு கிடைச்சிது. நன்னெறியில் சிவபிரகாஷ் சுவாமிகள் பாடுறார், நல்லவர்கள் வந்தார்களானால் அவர்கள் வருகையை பார்த்து நம்முடைய முகம் மலருமா, தீயவர்கள் வந்தால் ஏண்டா வந்தான்னு முகம் சுருங்கி போயிடுமா. இது எல்லாருக்கும் இயல்பு தானே. இவன் வேற வந்து தொலைச்சிட்டானா அப்படின்னு நாம் வீட்டில் சில பேரை பார்த்து நினைக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். தென்றல் வருகிறது, தென்றல் வருகிற போது தேமா துளித்து பிஞ்சு விடுகிறது. ரொம்ப ஆசையாக மகிழ்ந்து அது பிஞ்சு விடுகிறது தான். அந்த தென்றல் எப்பொழுது வரும்னா பங்குனி வரைக்கும் வரும். சித்திரை வைகாசி போச்சுன்னா பெருங்காற்று வரும். அப்போ மாம்பூ காயெல்லாம் கொட்டி போயிடும். அந்த காற்று வரும்போது கொட்டி போகுதான். அது சொல்கிறார், நல்லோர் வரவால் நகை முகம் கொண்டு இன்புரி, அல்லோர் வரவால் அழுங்குவர். நல்லவர்கள் வந்தார்களானால் அவர்களை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து சிரிப்பார்களா, நகை முகம் கொண்டு இன்புறுவர், சிரித்து மகிழ்ந்திருப்பார்கள். வல்லோர் திருந்து தளிர்காட்டி தென்றல் வர தேமா வருந்தும் கடற்கால் வர, சுழற்கால் வர. தேமா என்பது மாமரம்னு அர்த்தம். தேமா புளிமான்னு இலக்கணத்தில் வேறு குறிப்பு வரும். மா என்பது மாமரம். தென்றல் வருகிற போது பூவும் காயுமா பிஞ்சுமா இருக்கும். அது முத்துகிற போது கோடை காற்று வந்துடும். இப்போ தானே சித்திரை வைகாசியில் தானே பார்க்குறோம். அது மாதிரி இப்போ பருவம் தவறி எப்போ வேணாலும் மாமரம் கிடைக்குது, மாம்பழம் கிடைக்குது. அப்போது அதெல்லாம் உதிர்ந்து போயிடுமா. அது சொல்கிறார், நல்லோர் வரவால் நகை முகம் கொண்டு இன்புரி, நல்லவர்கள் வந்தால் நகைமுகம் காட்டி இன்பம் அடைந்து, அல்லோர் வரவால், நல்லோருக்கு எதிர்ப்பதும் அல்லோர் தீயவர்கள், தீயவர்கள் வருவார்கள் அழுங்குவர்னா துன்புறுவார்கள் அப்படின்னு அர்த்தம். எது போலன்னா, வல்லோர் திருந்தும் தளிர் வர தென்றல் வர தேமா, தேமா இனிய மாமரம், தென்றல் வர நளிர்முகங்காட்டி கடற்கால் வர வருந்தும் என்று மாற்றி படிக்கிறேன் நான். சுழற்கால் அப்படின்னா சுழற்சி அடிக்கிற சூறாவளி. அதனாலே எப்படி நல்லவர்கள் வந்தால் உள்ளம் மலரும் என்பதற்கு உதாரணம் சொல்கிறார். அந்த மாதிரி காஞ்சியிலே வாழ்கின்றவர்கள் முகமெல்லாம் தாமரை போல இருக்கிறதாம். திருநாவுக்கரசராகிய சூரியனை கண்டபோது அது மலருகிறதாம். இந்த உதாரணத்தை எழுதுகிறார் முத்துசு அவர்கள். காஞ்சி வாழ்நர் முகத்தாமரை எல்லாம் மலர திருவதிகை ஞாயிறு எழுந்தருளியது. திருவதிகையிலே அவதாரம் செய்த அப்பர் பெருமான் எழுந்தருளியது. அவர் பிறந்த இடம் வேறு, திருவதிகை தான் அவர் சமயத்துக்கு மாறின இடம், சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறின இடம். அதனால் திருவதிகையிலிருந்து வர்றது என்று அவர் சூரியனை சொல்லார். ஞாயிறு, ஞாயிறுனா சூரியன். இந்த சூரியனை பார்த்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற தாமரை பூக்கள் மக்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள் என்று சொல்கிறார். அது முதல் பாட்டில் ஏகாம்பரத்தை பற்றி இவர் பாடுறார். அடியார் எதிர்கொண்டு இறைஞ்சி அழைத்து போனார்கள். கம்பர் சொம்பர் திருமதி கோயிலை வலம் வந்து பாடிய பதுகைங்களுக்குள்ளே இது ஒன்று என்று சொல்லி மேலே குறிப்பிட முடித்து சொல்கிறார். நம்பனை நகரம் ஒன்றும் எரியுண வெறிவி நோக்கும் அம்பனை அமுதை ஆற்றை அணிபொழில் கட்சியுள்ளே கம்பனை கதிர்வெண் திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை செம்பொனை பவளத்தூணை சிந்தியா எழுகின்றேனே. ஒரு பாட்டு, இறைவனை நினைக்கிறேன், சிந்தியா அப்படின்னா சிந்தித்துன்னு அர்த்தம். அது எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை நினைத்து கொண்டே நான் எழுகிறேன், நான் என்னுடைய பணியை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்பன் என்று முதல் வரிய வார்த்தையை சொல்கிறார். நம்பன் என்ற சொல் எத்தனையோ இடத்துல வருது. நம்பனை நகரம் ஒன்றும்னு இங்கே ஆரம்பிக்கிறார். நம்பனே நான்மறைகளாயினானே, அது மாதிரி இருக்குது. இப்போது நம்புவார் அவர் நாவில் நவற்றி வம்புலாம் நான்மலர் வார்மது ஒப்பது செம்போனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமும் நமச்சிவாயவே. உலகுக்கெல்லாம் நம்பன்,
நம்பன் என்றால் என்ன பொருள் என்றால் நம்பி தொழுவதற்கு உரியவன், நம்பிக்கைக்கு உரியவன். நம்பன் என்ற சொல்லுக்கு நம்பிக்கைக்கு உரியவன். அடைக்கலம் என்று வந்தால் அபயம் கொடுத்து காப்பாற்றுகின்றவன். துன்பம் என்று சொன்னால் முன் நின்று துன்பத்தை துடைக்கின்றவன். அதனாலே இறைவனுக்கு நம்பன் என்று பெயர். நம்பனை 8 இழி சொல்றாரு, 8 பேரை சொல்லி சிந்தியா எழுகின்றேனே என்று முடிக்கிறார். நம்பனை நகரம் 3 எரியுண, நகரம் 3 என்றால் மும்மதில்கள் என்ற அர்த்தம். பல இடங்களில் பல பேரில் சொல்கிறாங்க. 3 கோட்டைன்னு சொல்லுவாங்க, முப்புறம் என்று சொல்வார்கள், 3 நகரம் என்று சொல்வார்கள். அதை சீர்த்தழித்தார் என்று ஒன்று, அம்பினாலே எழுந்தார் என்று ஒன்று. அதுக்கு வீணான வேலையெல்லாம் போயிருக்குது. அதாவது ஒரு பாட்டு ஒன்று, ஒரு பிள்ளைத்தமிழில் ஒரு பாட்டு வருது. பரிவுடைய 30 முக்கோடி தேவரும் பகர்முடித்தேராகவும் பகருமதி பகலவன்மதி இருவரும் தேர் சக்கரமாகவும் அப்படின்னு வரும். தேர் தேவர்கள் எல்லாம் தேராக மாறினாங்க, சூரிய சந்திர சக்கராக மாறினாங்க, வேதா பிரம்மன் தேரோட்டியாக மாறினா, திருமால் அம்பா மாறினா, 4 வேதங்களும் 4 குதிரையாக மாறிச்சு. இவர் கையில் வில்லு அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு திரிபுரத்துக்கு போனார் அப்படின்னு வருது. அது ஒரு பாட்டு. இப்போ ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்த்தம் கையில் ஓரம்பே என்று உந்தி பெற ஒன்றும் மிக என்று உந்தி பெற அப்படின்னு 2 அம்பு எடுத்து போனார், ஒன்றே அதிகம் அப்படின்றார். அதில் அம்பு பயன் இல்லைன்னு ஆகுது. சரி, எல்லாத்தையும் யுத்த சன்னத்தராக போகிறாரு, என்னடா பண்ணார், சிரிச்சார் எரிச்சார் அப்படின்றோம். அதனால அது ஒன்று நயம், இன்னொன்று சாதுரியம், இறைவனுடைய சாதுரியம். எல்லா உதவியும் இருந்து. இப்போ சில பேர் சொல்லுவான், நான் சண்டைக்கு ஒரு 4 ஆயுதம் தான்ப்பா எடுத்து போனான், அவன் 7 ஆயுதம் எடுத்தான்ட்டான்பா, அந்த 7 நான் எடுத்து போயிருந்தேன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேன், எடுத்தும்பா குறை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அது உண்மையிலேயே அவன் சொல்கிறது உண்மையா இல்லை எடுத்து போயிருந்தாலும் தோப்பானன்றது அது வேற கதை. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து போய் ஒன்றுமே இல்லாத பண்ணுற போது அப்போ எவ்வளோ பெரிய ஆள். அது இறைவனுடைய பரத்துவத்தை உணர்த்துவது. அது சொல்கிறார், நம்பனை நகரம் 3 எரியுண வெறுவ நோக்கும், வெறுவன்னா அச்சம் கொள்ளுமாறு. அதாவது கம்பை பெருகி வரும்போது வெறுவி அஞ்சி ஓடி, வெறுவி வஞ்சி ஓடி, அதுவும் ஏகாம்பரம் தான். வெறுவுதல் வஞ்சி ஓடி வழி, அதாவது வெள்ளங்காட்டி வெருட்டிட வெறுவி ஓடி வஞ்சி வெறுவ தழுவ வெளிப்பட்ட. அங்கே வஞ்சின்னு வரணும். சில பேர் அஞ்சின்னு பிரிக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே வெறுவன்னு வந்துடுது. வெறுவுதல்னா அஞ்சுதல்னு அர்த்தம். அதனால் அங்கே வெறுவன்றது அஞ்சின்னு பிரிக்கணும், அஞ்சின்னு பிரிக்கக்கூடாது, வஞ்சின்னு பிரிக்கணும். அஞ்சின்னா பயந்து, வஞ்சின்னா பெண்ணு. அதனால் வெறுவ வஞ்சி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிராணின்னு வருது. அது மாதிரி வெறுவுதல் என்றால் அச்சப்படுதல். அது சொல்கிறார், வெறுவ நோக்கும் எரியுண வெறுவ நோக்கும், தீப்பிடிக்குமாறு அச்சத்தோடு பார்வையினாலேயே புறமரித்தது சிரிப்பில் தானே. அம்பனை அவர் பார்த்தார், பார்த்து அழிச்சார், ஆனால் கையில் அம்பு எடுத்து போனார், அதனால் அம்பனை. மேலே நம்பனைன்னாரு, கீழே அம்பனைன்னு சொன்னார். இது 2வது. அதுக்கடுத்தது அமுதை. இறைவன் எல்லாருக்கும் அமுதம் போன்றவனாக இருக்கிறான், நஞ்சை உண்டு அமுதத்தை கொடுத்தவனாக இருக்கிறான். ஆறு எல்லாரையும் வளப்படுத்துவது, வாழ்க்கையை வளப்படுத்துவது. அதனால் 6 போல் இருக்கிறான். ஆற்றை அணிபொழில் கட்சியுள்ளே கம்பனை, அங்கே இருக்கிற பெருமானுக்கு கம்பன் என்று பெயர். அந்த கம்பனை கதிர்வெண் திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை, கதிர்வெண் திங்கள் ஒளி வீசுகின்ற வெள்ளை நிலா அதை சூடியிருக்கின்ற செஞ்சடை கடவுள். திங்கள் வெண்மையானது, சடை செம்மையானது. இது முரண் தொடை என்று சொல்வார்கள். ஒன்றை சொல்லி அதற்கு மாறான பொருளை அதே வரியிலே சொன்னால், அதே பாட்டிலே சொன்னால் முரண் தொடை என்று சொல்கிற வழக்கம். கதிர்வெண் திங்கள் ஒளி வீசுகின்ற வெள்ளை நிலாவை செஞ்சடை கடவுள், செம்மையான சிவந்த சடையிலே தரித்திருக்கின்ற கடவுள் தன்னை, செம்பொன் நிறமாக இருக்கின்றன. அதாவது பவளமேனியான், வெண்ணீற்றான் எல்லாம் சொல்கிறோம்.
எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு எது எது பொருந்துமோ அதை சொல்லி கொண்டிருக்கிறோம். செம்பொனை பவளத்தூணை சிவந்த பவளம் போன்றிருக்கின்ற உறுதியாக இருக்கின்றவனை சிந்தியாய் எழுகின்றேனே. எழுந்திருக்கிற போதே இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு எழுந்திருத்தல். இதில் எத்தனை சொல்கிறார் பார். நம்பனை நகரம் ஒன்றும் எரியுண வெறுவ நோக்கும் அம்பனை 2வது, அமுதை 3, ஆற்றை 4, அணிபொழில் கட்சியுள்ளே கம்பனை அது 5, வெண்திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை அது 6வது, செம்பொனை 7வது, பவளத்தூணை 8வது. 8 பொருள்களை சொல்லி 8 பெயர்களை சொல்லி அப்படி இருக்கின்ற கம்பனை நான் சிந்தித்து எழுகின்றேன். சிந்தித்து எழுகின்றேன் என்று சொன்னால் என் மனத்திலே இருக்கின்ற பொருளை நினைவுபடுத்தி கொள்ளுகிறேன். உள்ளத்துள்ளே இருக்கிறான் என்று சொல்லுகிறோம், பல நேரங்களில் மறந்துடுறோம். அதான் வேடிக்கையாக சொல்கிற வழக்கம், எல்லாரும் தெரிஞ்ச செய்தி. ஒருத்தர் மரத்தில் ஏறுறான்னா ஏறுறவன் கீழே விழ போகிறான். வேண்டாப்பா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போ இறைவியும் பார்க்குறாங்களாம். ஐயோ அவன் விழப்போகிறான்னு அம்பாள் சொல்கிறாளா. சொல்கிற போது இறைவன் சொன்னாராம், அப்பான்னு கூப்பிட்டானா நான் போய் பிடிச்சிக்கிறேன், அம்மான்னு சொன்னானா நீ போய் பிடிச்சிக்கோ, அவன் விழாத காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னானா. அவன் ரெண்டும் சொல்லாத ஐயோனின்னு கிழவன் தானா. அந்த மாதிரி உள்ளே இருக்கிறான், அவரை நாம் வெளிக்கொண்டு வருவதில்லை. உலக எண்ணங்கள் அதாவது மாயினாலே மயக்கப்பட்டு அப்படி இல்லாமல் இருக்குது. அதை சொல்கிறார் இவர், சிந்தியா எழுகின்றேன் அப்படின்னா எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள். நம்பனை நகரம் ஒன்றும் எரியுணவெருவ நோக்கும் அம்பனை அமுதை ஆற்றை அணிபொழில் கட்சியுள்ளே கம்பனை கதிர்வெண் திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை செம்பொனை பவளத்தூணை சிந்தியா எழுகின்றேனே. அடுத்த பாட்டு சொல்கிறார், இது எல்லாரும் நிறைய கேட்டிருப்பீங்க. ஒரு முழம் உள்ள குட்டம் 9 துளையுடைத்தாய் அரை முழம் அதன் அகலம் அதனில் வாழ் முதலை 5 பெருமுழை வாய்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன் கருமுகில் தவழும் மாட கச்சி ஏகம்பனீரே. பெருமானை பற்றி, பெருமானே உன் திருவடியை எப்பொழுதும் நான் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பிதற்றுகின்றேன் என்று சொல்கிறார். அது ஏதோ பெனாத்திங் நடக்குது, நீ வா அப்படின்னு கூப்பிடாமா. இப்போ அந்த வார்த்தையே யாருக்கும் தெரியறதில்லை. பிதற்றுதல் என்ற வார்த்தையே மறந்து போச்சு. சும்மா அதையே ரிப்பீட் பண்ணிக்கிறான்னு சொல்லிக்கிறப்போ. அதாவது நல்ல சொற்களெல்லாம் அழிந்து போய்விட்டது. அழிந்து போனதுனாலே மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது. பாரதியார் அதுதான் சொன்னார், மெல்ல தமிழ் இனி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் அப்படின்னு அப்போ பாடி வச்சார். சொல்ல இப்போ காணி நிலம் வேண்டும் என்று பாடினார் பாரதியார். அது கேள்விப்பட்டுக்கிறோம் பாட்டு. இப்போ காணின்னா யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியல. முன்னெல்லாம் காகாணி அரகாணி மஞ்சக்காணின்னு ஒரு பெயர் சொல்லுவார்கள். பெண்களுக்கு வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிற போது அவங்களுக்கு இருக்கிற நிலத்தை எழுதி, இது ஒரு நிலமா, நீ வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கோ என்று கொடுப்பார்கள். அதுக்கு மஞ்சக்காணின்னு பேர். மஞ்சள் கயிறு கட்டி கொண்டு போகிற போது பிறந்த வீட்டிலே கொடுப்பது மஞ்சக்காணி என்று. இதைத்தான் மருமக்கள் வழி மான்மியம் என்று கேரள நாட்டில் இருந்தது என்று நாவலே ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அது மாதிரி இந்த காணின்றது இப்போ இல்லை. காணி வந்து ஏக்கராச்சு, இப்போ ஏக்கர் வந்து ஹெக்டேராக போச்சு. அதனால் வழக்கத்தில் படி அரிக்கை அப்படி காப்படி எல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு இல்லையா. இப்போ 100 பால் வாங்கணுமா 100, காராமணி வாங்கணுமா 100, கடுகு வாங்கணுமா 100. அது 100 கிராமா 100 மில்லிமீட்டரா மில்லி லிட்டரா ஒன்றும் தெரியல. எல்லாம் 100, 200, 500. துணி எவ்வளோ ஒன்றா 2 10 கொடுங்க. கெஜம் மீட்ரு அது மாறி போச்சு. இப்போது 2 10ன்னா மீட்ரு தானே கொடுக்குறேன். இப்போ கெஜம் எங்கே இருக்குது? முன்னெல்லாம் 1/4 கெஜம் கொடு, அரை கெஜம் கொடு, ஜான் கொடு, முழம் கொடு அப்படின்னார். அது ஜான் தான் அங்கே சொல்கிறார். முழம் என்பது ஒரு கையிலே விரலிலிருந்து முட்டி வரையில் இருக்கிற இடம். ஒரு முழம் உள்ள குட்டம்னா குளம் குட்டை அப்படின்னு அர்த்தம். ஒரு முழம் உள்ள குட்டம் 9 துளையுடைத்தாய்
இந்த பாட்டை கடைசியில் கடைசி பாட்டிலையும் பாடுறார். ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று சொன்னது போல அந்த 9 தொலை கட்சி வரைக்கும் பாடுறார். இந்த பாட்டை வச்சு தான் கண்ணதாசன் உடலுக்கு 9 வாசல் உனக்கு ஒரே வாசல் அல்லா அல்லான்னு பாட்டு எழுதணும். ரம்ஜானுக்கு எல்லாம் முஸ்லீம் அவன் விட்டு போட்டான். அதனால ஒரு முழம் உள்ள குட்டம் 9 துளையுடைத்தாய் நவத்வார உடம்பு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இது ஓட்டை உடம்பு, அதற்குள்ளே மூச்சு காற்று இருக்கிறது, அந்த துளை வழியாக எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த காற்று போகலாம், போனால் அதிசயம் இல்லை, உள்ளே நிற்பதுதான் அதிசயம் என்று சொல்லுவார். அது மாதிரி உயிர் போகிற போது இந்த 9 வாரத்தில் ஒரு வழியில் தான் போகிறது. கண் வழியாக போனால் கண் திறந்திருக்கும், காது வழியாக போனால் காது விரைச்சிக்கிட்டு இருக்கும், மூக்கு வழியாக போனால் நல்லா அகத்து இருக்கும், வாய் திறந்துக்கின்னு இருக்கும். ஒன்றுக்கு போகுது வெளியே போகுது, அப்படியே பாயோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வாரத்தில் போகுது. உயிர் போகிற போது நம்மக்கிட்ட இருக்கிற 9 துளையில் ஒரு துளை வழியாக தான் போகுது. அதை நான் உற்று கவனித்தா பார்க்கலாம். அது இப்போ கொண்டாந்து அந்த ஏசி பெட்டி கொண்டாந்து வச்சிடுறாங்க. மேலே எல்லோரும் மாலை போட்டாங்கன்னா கண்ணு எப்படி இருக்குது மூக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதே மேலே மேலே மாலை போட்டு நம்ம பாட்டு வந்து இணைக்கிறோம். முன்னெல்லாம் அது வெளிப்படையாக இருக்கும். இப்போ சும்மா இருந்தால் கூட அதை ஏசி பெட்டி கொண்டாந்து வைக்கணுன்றாங்க, இல்லாட்டா பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் தொற்றிக்குமா. அது அதனால 9 துளை உடைத்தாய் அரை முழம் அதன் அகலம். அது உள்ளே பார்த்து அளந்து பார்த்தோம்னா 1 முழம் அந்த குட்டம் வயிறு, அந்த உடம்புக்குள்ளே அது அகலம் பார்த்தா அரை முழம் ஜான், 2 ஜான் சேர்ந்தால் 1 முழம். ஜான் அதெல்லாம் இப்போ போச்சு. அரை முழம் அதன் அகலம் அதனில் வாழ் முதலை 5 பொறிகளை 5 முதலைகள் என்று சொல்லுகிறார். ஏன்னா முதலை பற்றினால் விடாது, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. அதனால் ஒரு பொருள் மேலே ஆசை வந்துச்சுன்னா அந்த பொருளை விட்டு அந்த ஆசை நீங்காது. அதனால் அதனில் வாழ் முதலை 5, அந்த ஒரு சின்ன குட்டையில் 5 முதலை இருக்குது. பெருமுழை வாய்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன். இந்த சின்னதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குதே, நான் பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். பெருமுழை வாய்தல் பற்றி எனக்கு பெரும் புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி பிதற்றுகின்றேன். பல நேரத்தில் உன்னை பற்றியே புகழ்ந்து உன் திருவடிகளை எண்ணுகிறேன். கருமுகில் தவழும் மாடக் கச்சி ஏகம்ப நீரே, மேகங்கள் தவழுகின்ற மதில்களுடைய ஏகம்பத்தில் இருக்கிற பெருமானி, உன்னையே நினைக்கிறேன். இந்த கூட்டிலே இருந்து விடுபடுவதற்கு நான் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பாடுகிறார். மலையினார் மகளோர் பாகம் மைந்தனார் மழு ஒன்றேந்தி சிலையினால் மதில்கள் 3 தீயழச் செற்ற செல்வர். நேரம் என்ன பண்ணார், நகரம் 3 எரியுண பெறுவ அப்படின்னாரு. அதையே இங்கே திரும்ப சொல்லுகிறார். மழு ஒன்று ஏந்தி சிலையினால் மதில்கள் 3 தீயழச் செற்ற செல்வர். அங்கே சொன்ன கருத்து வேறு, இங்கே சொல்கிற கருத்து வேறு. அங்கே என்ன பண்ணார், எரியுண வெறுவ நோக்கும், பார்வையினாலே அழித்தார் அப்படின்னு சொல்கிறார். சிரித்து முப்புறம் எரித்தார் என்று இங்கே சொல்லுகிறார். சிலையினால் வில்லால் எரித்தார் என்று சொல்ல. மலையினார் மகள் ஓர் பாகம், மலையினார் மகள்னா உமாதேவி மலைமகள், அவளை ஒரு பாகத்தில் வைத்து மைந்தனார், மைந்து என்றால் வலிமை என்ற அர்த்தம். அதனால்தான் பிள்ளைக்கு மைந்தன் என்று பெயர். ஏன் பிள்ளைக்கு மைந்தன்னு பெயர் வச்சாங்கன்னா, அப்பாவுக்கு தளர்ச்சி வந்தால் நீக்குவான். அதாவது சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் வீழ் ஊன்றியாங்கு குதலமை தந்தைகண் தோன்றின் தான் பெற்ற புதல்வன் மறைப்பக் கெடும் என்று நன்னெறியிலே ஒரு பாட்டு. அது எது போலன்னா ஆலமரத்தை போல. ஆலமரம் பெரிதாக வளருகிறது, வளர்ந்து கிளைகள் போகிற போது கீழே வேரும் வருது. அந்த நடு மரம் இருக்குதே அது பெரிய அடியுடையதாக இருக்கும், பராரைன்னு பேர், பருத்த அடின்னு பேர். செல்லு பிடிச்சி உள்ளே போர் விழுந்தது இல்லை, பொத்தல் விழுந்து போகுது. உள்ளே எது வேணாலும் போய் காக்கா நரி நாய் எல்லாம் உள்ளே போய் படுத்துக்கும். அது சிதலைன்னா செல்லு.
சிதலை திறப்பட்ட ஆலமரத்தை, செல்லரிச்ச ஆலமரத்தை மதலையாய் அதனுடைய விழுது, மதலையாய் மற்றதன் வீழ் ஊன்றி, அங்கு வீழ்னா விழுது, மதலைன்னா தூண் அர்த்தம். முன்னெல்லாம் சொல்லலாம் இல்லைன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். பல வீட்டில் மதன பலகை எடுத்தா அப்படின்வாங்க. அது மதன பலகைன்னா என்னென்னா, கீழே தூண் இருக்கும், 2 தூணுக்கு மேலே பலகை போட்டிருப்பாங்க, அதுக்கு மதன பலகைன்னு பேர். இப்போ அந்த சொல் இருக்குதா? அந்த பலகையும் கிடையாது, சொல்லும் கிடையாது. இப்போ இது நாற்காலின்னு சொல்கிறோம், 4 காலம் உள்ள பொருளை வச்சு பார்க்குறப்போ தான் சொல்கிறோம். இது இல்லாமல் வேறு எல்லாத்துக்கும் வேறு மாதிரி ஒரு ஆசனம் நாளைக்கு வந்துடுச்சின்னு சொன்னால், இப்போ வந்துடுச்சு சோபா சொல்கிறோம், அது போய் நாற்காலின்னு சொல்கிறோம். 6 கால் இருக்குது, 8 கால் இருக்குது, 4 கால்லையும் இருக்குது. 4 கால் இருந்தாலும் அது சோபான்னு தான் பேர். அது மாதிரி ஒரு பொருள் அழிந்து போனால் அதற்குரிய சொல்லும் அழிந்து போகும். மதன பலகை, மதலை என்பது தான் மதனம் அப்படின்னு அவங்க பேச்சு வழக்கில் மாறிட்டு மதன பலகை எடுத்தாணுவாங்க. முன்னெல்லாம் வீடுதோறும் கல்யாணம் பண்ண இருக்கும், முக்காலி இருக்கும். இப்போது அது மாதிரி ஏதாவது வீட்டில் ஒரு பெண்ணை வீட்டுக்கு அழைச்சிக்கணும் அப்படின்னா 2 பிளாஸ்டிக் பக்கெட்டியை கவுத்து போட்டு இது மேலே வச்சு கொண்டுறாங்க, இல்லை பிளாஸ்டிக் ஸ்டூலை கொண்டாந்து வச்சுட்டு இது மேலே வச்சு கொண்டுறாங்க. காலத்தில் மாறி போகுது. அது மாதிரி எப்படி ஆலமரத்தை அதனுடைய விழுது தாங்குமோ அதுபோல் பெற்றோர்க்கு முதுமை வருகிற போது தாங்குகின்றவன் தான் மதலை என்று பெயர். அவன் பிள்ளைக்கு மைந்தன் என்று பெயர். இப்போ என்ன பண்ணுறான், அமெரிக்காவில் இருந்து வர்றது எனக்கு லீவு கிடைக்கல, நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் அனுப்புகிறேன், நீ முதல்லேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு டிவியில் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறான். அதான் இப்போ மதலையாக மகன் காக்குறது. மலையினோர் மலையினார் மகளோர் பாகம் மைந்தனார் மழு ஒன்றேந்தி, கையிலே மழு ஆயுதத்தை பிடித்து கொண்டு சிலையினால் மதில்கள் 3ம், சிலையினால் என்றால் வில்லினால் அர்த்தம், சிலைன்னா வில்லு. இப்போ மந்திரமலையை வில்லாகவும், என்னம்மா அது மறந்து போச்சு. மதில்கள் 3ம் தீயழச் செற்ற செல்வர். செல்வர் என்றால் ஞானச் செல்வர் என்று இங்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். ஏன்னா அறிவிலே எல்லாருக்கும் மேம்பட்டவன், அதனால் ஞானச் செல்வர். இலையினார் சூலம் ஏந்தி ஏகம்பம் மேவினாரை, இலையின் ஆர், இலை போல படர்ந்திருக்கின்ற மூவிலை சோளம் 3 சைதுக்கு இலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இலையினார் சூலம் ஏந்தி ஏகம்பம் மேவினாரை தலையினால் வணங்க வல்லார் தலைவர்க்கு தலைவர் தாமே. அதாவது மேல் பாட்டில் என்ன பண்ணார், எப்படி நகரம் 3ம் நம்பனே நகரம் 3ம் எரியுணன்னு சொன்னார். இங்கே சிலையினால் மதிகள் 3ம் தீயழன்றார், வில்லால வடித்தார் என்று சொல்கிறார். செய்தி ஒன்று தான், அது பல இடங்களிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்தந்த செயலை கொள்ள வேண்டும். நெற்றி விழியிலே எரிக்கிறார் மன்மதனை, எரிப்பது சிரித்தும் எரிக்கிறார், நெற்றி விழியை காட்டியும் எரிக்கிறார், அம்பாலையும் எரிக்கிறார். அப்படி பலது வரும்போது பல இடங்களிலே அது இடத்துக்கேற்ப அந்த வார்த்தைகளை வைத்து அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். அது அங்கே பாடினது அப்படியா இருக்குது, இங்கே அம்பு எடுத்து போனாங்கன்னுக்குது, இது சிரிச்சாங்கன்னுக்குது, இதெல்லாம் தான் பொய், இதை நம்புறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. திருவருள் என்ன நோக்கத்தில் வருகிறதோ அப்படி எழுதுகிறார்கள். அதனால் தலையினார் வணங்க வல்லார், தலையே நீ வணங்காயின்னு அதுதான் சொன்னார். நான் பாட்டுக்கு இப்படி போட்டுன்னு போகிறதில்லை. அதாவது தாய்மான ஒரு பாட்டு சொல்கிறார், இது எளிமையான பாட்டு தான், அந்த விளக்கம் சொல்கிறேன். பண்ணேன் உனக்கான பூஜை அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறார். பண்ணேன் உனக்கான பூஜை, பண்ணேன் உனக்கான பூஜை
மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்கவும் நன்னேன் அலாமல் இரு கைதான் குவிக்கையனின் நானும் என் உளம் நிற்றி நீ. அதாவது நான் உன்னை பூவை எடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பூவில் நீ இருக்கிற, அதனால் உன்னை எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. உன்னை கும்பிடணும்னு நினைக்கிறேன், கும்பிடுறதுக்கு மனசு வரல. ஏன் தெரியுமா? நானாக கும்பிடலை. நானாக கும்பிட்டா முழு கும்பிடு, நீ உள்ளே இருந்து கும்பிட சொல்கிற. அதனால் நான் கும்பிடும்போது அரை கும்பிடாதலால் நான் பூசை செய்யல் முறையோ பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்திரைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி. மலர் எடுத்து பூஜை பண்ணலான்னு சொன்னால் பூவில் நீ இருக்கிற, இறைவனுக்கு தான் இருக்கிறா, இறைவனை கொண்டு போய் இறைவனுக்கு வைக்கிறதா அப்படின்னு நினைக்குது. சரி, பூ வேணாம் நம்ம கும்பிட்டுடலான்னு பார்த்தா நாமா கும்பிடல, இறைவன் கும்பிட சொல்லி உணர்த்துகிறான். அப்போது நானே செய்தால் முழு வேலை, நீ சொல்லிச்சு நான் செய்தேன்னா அது பாதி வேலை. ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கடையில் வாழைப்பழம் கொலையை தொங்க விட்டுருந்தானான். பங்கடைக்காரன் உட்காந்துருந்தான். வெளியிருந்து ஒருத்தன் வந்தான். அவன் கேட்டான், ₹1 எத்தனை வாழைப்பழம்னு சொன்னான். கடையில் உட்காந்துங்கிறவன் சொன்னான், நீயா எடுத்துக்கினா 3, நானாக கொடுத்தேன்னா 2ன்னா. அவ்வளோ சோம்பேறி. அதை விட கேட்டவன் சோம்பேறி, எனக்கு ஒன்றே போதும், உரிச்சி என் வாயில் போட்டுருந்தோம். அந்த மாதிரி நான் கும்பிடும்போது அரை கும்பிடாதலால் நான் பூஜை செய்யல் முறையோ விண்ணே வினாதியாம் பூதமே நாதமே வேதமே வேதாந்தமே மேதக்க கேள்வியே கேள்வியாம் பூமிக்குள் வித்தே அவ்வித்தின் முளையே கண்ணே கருத்தே என் எண்ணே எழுத்தே கதிக்கான மோன வடிவே கருதறிய சித்தவையில் ஆனந்த நர்த்தமிடு கருணாகரக் கடவுளே. எவ்வளோ பாட்டு சொல்கிறார் பாருங்க. தாய்மான ஒரு பாட்டில் சில பாட்டு ரொம்ப கடினமாகவே இருக்கும். அந்த மாதிரி இவர் தலையினால் வணங்க வல்லார் உன்னை வணங்க வல்லவர்கள் தலைவர்க்கு தலைவராகும் என்று அந்த பாடலே சொல்கிறார். அடுத்து 4வது பாட்டு. பூத்த பொன் கொன்றை மாலை புரிசடை கணித்த புரிசடைக்கு அணிந்த செல்வர் தீர்த்தமாங்கங்கையாளை திருமுடி திகழ வைத்து ஏத்துவார் ஏத்த நின்ற ஏகம்பம் மேவினாரை வாழ்த்துமார் அறிய மாட்டேன் மால்கொடு மயங்கிற்றேனே. பூத்த பொன் கொன்றை மாலை புரிசடைக்கணிந்த செல்வர். கொன்றை என்பது அவருக்கு அடையாள மாலை. அதாவது ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனிந்த பெருமான் என்று கந்தர் அலங்காரத்தில் சொல்கிற போது இறைவனுக்கு வணக்கம் சொல்கிறார், அவருடைய குமாரன் என்று சொல்லி. கொன்றை இறைவனுக்கே உரியது, அது அடையாள மாலை என்று சொல்வார்கள். அதுதான் சொல்கிறார் பொன் கொன்றை. கொன்றைப்பூ பொன்னிறமாக இருக்கும். இப்போ கொன்றைப்பூ நிறைய கிடைக்கல, சரக்கொன்றை என்பது நிறைய இருக்குது. அது சரக்கொன்றைன்னு பேர். சரஞ்சரமாக காய்ச்சி தொங்குவதனாலே மலர்ந்து தொங்குவதனாலே அந்த காய் நீளமாக இருப்பாணி மாதிரி கிடப்பாரி மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கும் கருப்பாக. அது ஓனகாந்தம் தடியில் இருக்குது அந்த மரம், அங்கே இருக்குது. அது எங்கம்மா அப்படியா? இங்கே நான் பார்க்குற ஓனகாந்தம் தடியில் இருக்குது. அப்படியா? சரிம்மா. அதனால் அந்த பூத்த பொன் கொன்றை மாலை புரிசடை கணிந்த செல்வர். புரிசடைன்னா முறுக்கப்பட்ட சடை, முறுக்கி கட்டிய சடையிலே அணிந்த செல்வர், உலகத்துக்கே செல்வத்தை கொடுக்கின்றவர். தீர்த்தமாம் கங்கையாளை திருமுடி திகழ வைத்து. கங்கை என்பது தீர்த்தம், நதி என்பதோடு அது புனிதமானது தீர்த்தம். தீர்த்தம் என்பதற்கும் தண்ணீர் என்பதற்கும் வேறுபாடு அதுதான். தண்ணீர் சாதாரணமாக கிடைப்பது, தீர்த்தம் என்பது புனிதமானது. நான் ஒரு முறை இங்கே சொல்லிக்கணுமோ, பல இடங்களில் சொல்கிறதுனால எங்கே சொல்கிறேன்னு தெரியல. ஊரங்கண நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம் என்று நாலடியாரில் ஒரு பாட்டு வருது. சாக்கடை நீர் கூட கங்கையில் வந்து சேர்ந்துட்டா புனிதமாக வாழிடும். காசியில் தான் நடக்குது. அது சொல்லுவார். ஊர் அங்கணம், அங்கணம்னா சாக்கடைன்னு அர்த்தம். ஊர் அங்கண நீர் உறவு நேர் வலிமை உடைய ஒரு சிறந்த பேர் பெற்ற உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி. இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு சாக்கடை தண்ணி ஓடுது காவாரில், அண்ணாண்ட போனால் பாலாத்தில் போய் கலந்து போகுது. அது கலந்ததுக்கப்புறம் சாக்கடை தண்ணி இதுன்னு சொல்ல முடியுமா? அது சொல்கிறார்.
அதனால் நாம் என்ன பண்ணோம், நல்லவர்களோடு சேரணுன்றார் நாலடியாரில். ஊரங்கண நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம் ஓரும் ஒன்கண் மாட்சி இல்லாரும் மாட்சிமைப்படுவர் மாட்சிமை பார்த்து சேர்ந்தார் பொருட்டு அப்படின்னு. அந்த மாதிரி தீர்த்தமாம் கங்கையாளை திருமுடி திகழ வைத்து, கங்கை என்ற தீர்த்தத்தை திருமுடி திகழ அழகான சடைமுடி பொலிந்து தோன்றுமாறு வைத்து, ஏத்துவார் ஏத்த நின்ற ஏகம்பம் மேவினாரை ஏத்துவார் ஏத்தட்டும். அதாவது வணங்குகிறவர்கள் வணங்கட்டும், வணங்காதவங்களை நீ போய் வந்து எங்கிட்ட வணங்க நான் கூப்பிட போகிறார். வருகிறவர்களுக்கு அருள் செய்வது என்று அர்த்தம். ஏகம்பம் மேவினாரை வாழ்த்துமாறு அறிய மாட்டேன். அவரை போய் எப்படி கும்பிடணும், துதிக்கின்ற முறை எது, எந்த வழியில் வணங்கினால் அருள் கிடைக்கும் என்பதை அறிய மாட்டேன். மால் கொடு மயங்கினேனே. மால் என்றால் மயக்கம். உலகப் பொருள்களினுடைய பற்றினாலே நான் மயக்கம் கொண்டு இறைவனை எப்படி வழிபடுவது என்று தெரியாமல் மயங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் பங்கராகி கையிலோர் கபாலம் ஏந்தி கடைதொறும் பலிகொள்வார்தம் எய்வதோர் ஏனம் ஓட்டி ஏகம்பம் மேவினாரை கையினால் தொழவல்லார்க்கு கடுவினை களையலாமே. வினை தீருவதற்கு, அதாவது வினை என்பது நம்முடைய பாவத்தினாலே வருவது, அது எல்லாரும் சொல்கிறோம், நாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது வினை போகமே இந்த தேகம் கண்டாய் அப்படின்னு நிறைய சொல்கிறோம். போன பிறவிலே செய்த வினையினாலே இந்த பிறவி வருகிறது. அது ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம் என்று மூன்றாக பிரித்து, சஞ்சிதம் என்பது ஒரு மூட்டையாக இருக்கிறது, அதிலிருந்து கொண்டு வர்ற பிறவி பிராரப்தம், அந்த பிறவிலே செய்வது ஆகாமியம் என்று சொல்லுகிறோம். இந்த வினை எப்படி தீரும் என்று சொன்னால் இறைவனை தொழுவதனாலே தீரும். அதனால்தான் எல்லாருக்கும் பெரியவனாக இருக்கிற வைத்தியநாதன் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் அப்படின்னு சொன்னார். அது இங்கே சொல்றார். ஏத்துவார் ஏத்த நின்ற ஏகம்பம் மேவினாரை வாழ்த்து. அதானம்மா? இல்லை, இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்கிற போது தான் அது சொல்லிட்டு வந்தேன். இன்னும் முடிக்கல. அதை வாழ்த்துமாறு அறிய மாட்டேன். எப்படி கும்பிட வேண்டும் என்று எனக்கு தெரியல, எப்படி இறைவனை துதித்து வணங்கி என்னுடைய பிறவியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. மால் கொடு மயங்கினேன், உலகப் பொருளின் மயக்கத்தினாலே மயங்கி இருக்கிறேன். மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் பங்கராகி கையிலோர் கபாலம் ஏந்தி கடைதொறும் பலிகொள்வார்தாம் எய்வதோர் ஏனம் ஓட்டி ஏகம்பம் மேவினாரை கையினால் தொழவல்லார்க்கு கடுவினை களையலாமே. அர்ச்சனனுடைய தவநிலை குறிக்கின்ற செய்தி இந்த பாட்டில் இருக்கிறது. மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் பங்கர் ஆகி, மையின் ஆர் மைதீட்டப்பட்ட கண்ணி. பெண்களுக்கு மைதீட்டுவது என்பது ஒரு பெரிய முக்கியமான செயல். இப்போ என்னென்னமோ ஐப்ரோலாம் வந்துருக்குது, எல்லாம் போட்டுக்கிறாங்க, அது வேறு கதை. அந்த காலத்தில் இயற்கையிலேயே வீட்டிலேயே மை தயாரித்து குழந்தைகளுக்கு இடுவார்கள். தாமரை தண்டினுடைய நூலை எடுத்து அதை திரியாக்கி நெய்யிலே இட்டு அதை கொளுத்தி அந்த புகையை ஒரு பாத்திரத்தை மேலே கவிழ்த்து பிடித்து அந்த புகையை எடுத்து அது கூட என்னமோ பொருள்லாம் சேர்ப்பாங்க. எங்கள் பாட்டி சொல்லியிருக்குது. பாட்டியும் போயிடுச்சு, நானும் மறந்து போட்டேன். யாரும் செய்கிறதும் இல்லை. அப்படி இந்த கொட்டாங்கச்சில் வச்சு சாந்து உழைச்சி விடுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. எதுவானாலும் அடுத்த நிமிஷம் கடைக்கு போனால் அவன் என்ன வேணாலும் கொடுக்குறான். நம்ம ஒன்று வாங்கணும்னு போனால் 4 வாங்குற மாதிரி வச்சுங்கிறான் அவன். அதனால் பெண்களுக்கு மைதீட்டப்படுவது மையுண் குழலி அப்படின்லாம் மையுண் கண்ணி, மையுண்ட கண் என்றெல்லாம் வரும். அது சொல்கிறார். மையினார் மலர் நெடுங்கண், மலர்ந்திருக்கின்ற, எப்பொழுதும் மூடாமல் விழித்திருக்கின்ற. ஏன் விழித்திருக்கிறாள் என்றால் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று. மூடிட்டா அந்த அருள் குறைந்து போகும் என்பதனாலே மலர்ந்த முகமாக விழித்த முகமாக இருக்கிறது. மங்கையோர் பங்கராகி, அந்த பெண்ணை தன்னுடைய ஒரு பாகத்திலே வைத்து கையில் ஒரு கபாலம் ஏந்தி, கபாலம்னு தெரியும், பிரம்ம கபாலம் மண்டையோடு,
கடை தோறும் பலிகொள்வார்தாம். கடைன்னா வாயிற்கடை. வந்து நின் கடை திறவாய் என்று திருப்பாவையில் பாடுறோம், திருவம்பாவையில் பாடுறோம். வாசல் கடை பற்றி அப்படின்னு பாடுறோம். கடை என்றால் வீட்டினுடைய முன்வாயில். கடை தோறும் பலி கொள்வார், பிச்சை ஏற்கிறவர் தாம். எய்வதோர் ஏனம் ஓட்டி, அம்பினாலே எய்வதற்கு ஒரு பன்றியை, ஏனம்னா பன்றி, பன்றியை ஓட்டி சென்று, அதாவது அர்ஜுனுடைய தவசு. துரியோதனன் அர்ஜுனுடைய தவத்தை எப்படியானாலும் கெடுக்க வேண்டும் என்று அவனுக்கு நண்பனாக இருக்கிற ஒரு அசுரன், அவன் பெயர் மூகன் என்பவன், மூகாசுரன் என்று பெயர். அவனை போய் அந்த தவத்தை அழிச்சிட்டு வாழ்றான். அவனும் பன்றி வடிவம் கொண்டு வருகிறான். அப்பொழுது பெருமான் வேட வடிவு கொண்டு பெருமாட்டியோடும் பிள்ளைகளோடும் நாய்களோடும் கூட வந்து அந்த ஏனத்தை துரத்தி கொல்றார். அதில் வேறு சண்டை வருது. அர்ஜுனன் அதை பார்க்குறான். அவன் அம்பு எய்கிறான். பன்றி இப்படி ஓடுது, பெருமான் பின்னால் வரார். அர்ஜுனன் அங்கே நின்று தவம் செய்கிறான். அவன் எய்கிற அம்பு மூக்கு வழியாக போய் பின்னால் வருது. பெருமான் எய்கின்ற அம்பு பின் வழியாக வந்து முன்னால் வருது. ரெண்டு பேரும் அதுக்கு சண்டை போடுறாங்கன்னு பாரதத்தில் சொல்கிறார். பார்த்தனுக்கு அருள் செய்து எத்தனையோ இடத்துல இதை பார்க்குறோம். அதனால் அர்ஜுனன் தவச காலத்தில் பெருமானுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பது தெரிகிற செய்தி. அதை பாடுறார். எய்வதோர் ஏனம் ஓட்டி ஏகம்பம் மேவினாரை, ஏகம்பத்திலே வெற்றிருக்கின்ற பெருமானை கையினால் தொழவல்லார்க்கு கடுவினை களையலாமே. அவரை வணங்குவதற்கு வினை இல்லாமல் நீக்குகின்ற தன்மை தானாக வந்து சேரும். தருவினை மருவு கங்கை தங்கிய சடையன் எங்கள் அருவினை அகல நல்கும் அண்ணலை அமரர் போற்றும் திருவினை திருவேகம்பம் செப்பிட உரையவல்ல உருவினை உருகி ஆங்கே உள்ளத்தால் உகக்கின்றேனே. தருவினை மருவு கங்கை. தரும் வினை என்பது, வினை என்றால் நமக்கு வருகின்ற பாவம். நமக்கு நாம் செய்த காரியங்களாலே நமக்கு தருவினை வருகிறது. தருன்னா அங்கே மரம்ன்ற அர்த்தம் இல்லை, வினைன்னு அர்த்தம். வினைன்னா செயல். தரும் வினை மருவு கங்கை தங்கிய சடையில், அதாவது மேலே ஆகாயத்தில் இருந்து வருகிற கங்கை சடையில் இருக்குது. அந்த கங்கை சடையிலே தாங்கி இருக்கிற பெருமானை எங்கள் அருவினை அகல நல்கும் அண்ணலை, எங்களுடைய கொடிய பாவங்களெல்லாம் அகல எம்மை விட்டு போகுமாறு செய்கின்ற அண்ணல். அண்ணல் என்றால் பிறருக்கு இல்லாத சிறப்புடையவன் என்று அர்த்தம். கம்பர் ராமாயணத்தில் தான் இது விளக்கமாக சொல்கிறார். அண்ணலை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினார் எல்லாரும் சொல்கிற வார்த்தை. அண்ணல் என்றால் என்ன என்றால் பிறருக்கு இல்லாத சிறப்புடையவன் அண்ணல். இறைவன் யாருக்கும் இல்லாத சிறப்புடையவன் தானே. அதனால அண்ணலை அமரர் போற்றும் திருவினை, தேவர்களெல்லாம் தொழுகின்ற திரு என்ன செல்வம். திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே என்று தேவாரத்தில் பார்க்குறோம். அதனால் திருவினை திருவேகம்பம் செப்பிட உரையவல்ல உருவினை, திருவேகம்பத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற உருவ வடிவாக இருக்கின்ற பெருமானை உருகி ஆங்கே உள்ளத்தால் உகக்கின்றேனே. அதாவது பெருமானை வணங்குகிற போது நமக்கு கண்ணீர் வரும் என்று பல தேவாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்டா அழுவணும் அப்படின்னு சொன்னால், ஏன் கண்ணீர் வருது, ஏன் வரணும் என்று சொன்னால், இறைவனுக்கு முன்னாலே நிற்கிற போது இறைவனுடைய பெருமையும் நம்முடைய சிறுமையையும் எண்ணணுமா. அங்கே போய் நம்ம எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம். நீ இதை முடிச்சு உனக்கு பெரிய அபிஷேகம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்லிக்கிறோம். என் பொண்ணு கல்யாணம் முடிக்கட்டும், உனக்கு கோடி சாத்துறேன், இதெல்லாம் இப்படி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வரோம். ஆனால் இறைவனிடத்தில் நிற்கிற போது இறைவனுடைய அளவிலா பெருமை, அளவிலா பெருமை நம்பனே நான்மறைகளாயினானே நடமாட வல்லானே ஞானக்கூத்தா கம்பனே கச்சிமா நகருளானே கடிமுதல்கள் மூன்றினையும் பொடியா எய்த அம்பனி அளவிலா பெருமையானே அடியார்கட்கு ஆரமுதே பறந்து அயன் தேட. அழகா சொல்றாரு. அன்னமாய் பெரிய ஆளு, நீ எனக்காக இறங்கி வந்திருக்க எளிமையை அப்படின்னு.
ஆமாம்மா. அன்னமாய் விசும்பு பிறந்து அயன்தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என்மனம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கேன். முன்னம்மால் அறியா ஒருவனாம் இருவா முக்கணா நாற்பனா நாற்பருந்தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கையுண்ட சோழையை சேர்த்தானே திருவிசைப்பா. ரொம்ப ஒவ்வொரு பாட்டும் அனுபவித்து படித்தா ரொம்ப நல்லா இருக்கும். மேற்போக்கா படிச்சுட்டு போனால் விளக்கம் தெரியாது. அதனால் உருவினை உருகி ஆங்கே உள்ளத்தால் உவக்கின்றேன். பெருமானுடைய பெருமையை எண்ணி அவனுக்கு முன்னாலே நாம் எவ்வளோ அற்பமானவர்கள் என்று எண்ணினால் அவன் செய்கின்ற கருணையினாலே நம்முடைய கண்ணீரில் நினைக்கிற போது தண்ணீர் வருமா. அதனால் அப்படி உள்ளத்தாலே எண்ணி நான் வியக்கின்றேன் என்று பாடுகிறார். அதாவது கொண்டதோர் கோலமாகி கோலக்காவுடைய கூத்தன் உண்டதோர் நஞ்சமாகில் உலகெல்லாம் உய்ய உண்டான் எண்டிசையோர் போகும் எண்டிசையோரும் ஏத்த நின்ற ஏகம்பன் தன்னை கண்டு நான் அடிமை செய்வான் கருதியே திரிகின்றேனே. கொண்டதோர் கோலமாகி கோலக்காவுடன், கோலம் என்றால் வேடம் என்ற அர்த்தம். சில இடங்களில் கோலம் என்றால் பன்றி என்ற அர்த்தத்திலையும் வருது. இங்கே கோலம் என்றால் வேடம். கொண்டதோர் கோலமாகி அவன் கொண்ட வேடத்தினாலே கோலக்காவுடைய கூத்தன், கோலக்காவிலே திருக்கோலக்கா என்ற ஊரிலே நடராஜ பெருமானாக நடனக்கோலம் காட்டுகிறான். அந்த கூத்தன் உண்டதோர் நஞ்சமாகில் அவன் விஷத்தை சாப்பிட்டான்னு சொன்னால் ஏன் சாப்பிட்டான்? உலகெல்லாம் உய்ய உண்டான். அதாவது எத்தனை வகையிலே இறைவன் உயிர்களை காத்திருக்கிறான் என்று ஒரு பட்டியல் போடுகிறார் குமரகுருபரர். கந்தபுராணத்திலையும் அது வருகிறது. உலகம் உய்ய நீ நஞ்சை உட்டாய், மன்மதனை கொன்றாய், முருகனை அழித்தாய் என்றெல்லாம் கந்தபுராணத்திலேயும் வருகிறது. அப்படி உண்டதோர் நஞ்சமாயில் எதுக்கு உண்ணாம உலகெல்லாம் உய்ய உண்டான். எண்டிசை போகும் எண்டிசையோரும் ஏத்த நின்ற ஏகம்பன் தன்னை, 8 திக்கிலே உள்ளவர்களும் போற்றுமாறு இருக்கின்ற திருவேகம்ப பெருமானை கண்டு நான் அடிமை செய்வான் கருதியே திரிகின்றேன். அந்த பெருமானை போய் பார்த்து அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும். அடிமைன்னா தொண்டு. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்று சொல்வது போல தொடர்ந்து இப்போ இறைவனுக்கு தொண்டு செய்தால் சோறு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கிடைக்காது. ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு மிச்ச நேரத்தில் தான் போய் செய்யணும். ஒருத்தன் கேட்டான், தர்மபுர சாமிநாதன் ஒரு தடவை சொன்னார் இந்த கதையை. சொல்லுங்க. அதாவது பெரிய புராண இது நம்ம பார்க்கறதுலாம் வந்து அவர்கள் தொழில் செஞ்சாங்க, அதில் இருக்கிறது அடியார். ஆமாங்க, அது ரொம்ப முக்கியமான செய்தி. நான் பல இடத்துல சொல்லுவேன். செக்கானவர் தீபம் போட்டார். இன்னைக்கு நம்ம வந்து போஸ்ட் வேலை செய்யறது அது வந்து தொண்டு சொல்லாமா? அது தொண்டு இல்லை, அது வந்து ஆடம்பரம் தான். இப்போ அதாவது நான் இதை வந்து வெளிப்படையா நான் ஏகாம்பரத்தில் ஒரு சொன்னேன். இல்லை, நான் அது பல இடத்துல ஒரு அமைப்பு இருக்கு, நிறைய பணம் இருக்கு. இப்போ ஆண்டோட கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாள் செயலாளர் வந்து கருத்துக்கிட்டாங்க, 45வது ஆண்டு விழா நடத்துவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இருக்கப்பட்ட ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது, எல்லாமே வந்து டொனேஷன் வாங்கி கொடுக்கணும். அப்போ எடுக்கிறது இருக்க பணம் டெபாசிட் அப்படியே இருக்கிறது எடுக்கிறது. அதாவது நான் அது பல சொல்லிக்கிறேங்க. இளையான்குடி மாறினார் உழவு தொழில் செய்தார், அதனால அவர் சோறு போட்டார். செக்காடினார் திருவொற்றியூரில், அவர் தீபம் போட்டார். அந்த மாதிரி கீழும் கோவணமும் கொடுத்தாங்க. இவர் வண்ணார் துணி துவைச்சார், துணி துவைச்சு கொடுத்தாரு. அதில் தான் தொட்டு. இன்னும் என்ன பண்ணுறோம் நாம்? எதுவோ பெருமாள் வந்து அப்பதான் வந்து போதுக்காரு. ஏன்னா உனக்கு வந்து இல்லாம பண்ணவனு என் செய்தியே இல்லையா அப்படின்னு தொடர்ந்து செய்தியான்னு வாங்கி கொடுக்கறது தான். இப்போ அன்னதானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவங்க சுலபமாக கோயிலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் இருக்க கடையில் பொட்டலாம் வாங்கி எல்லாரும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நம்முடைய இயலாமை, நம்முடைய சோம்பேறித்தனம், நம்மிடத்தில் இருக்கிற பொருள் வசதி இதெல்லாம் சேர்ந்து நம்ம வேறு மாதிரி மாற்றிடுச்சு. அதனால் எண்டிசையோரும் ஏத்த நின்ற ஏகம்பன் தன்னை கண்டு நான் அடிமை செய்வான் கருதியே திரிகின்றேன். ஏன்னா இறைவன் பல கோலம் உடையவன், பல பல வேடமாகும் பரநாரிப்பாகன் என்று படிக்கிறோம். அதனால் கோலக்காவிலே கொண்ட கோலக்கா என்பது பொற்றாளம் பெற்ற இடம் ஒன்று நல்லா தெரியும். அந்த இடத்துல தொண்டு செய்து
தொண்டு செய்வான் அடிமை செய்வான் கருதியே திரிகின்றேனே என்று ஏகாம்பரத்தில் வந்து கோலக்காவை நினச்சி பாடுறார். அதுக்கு அடுத்தது 8வது பாட்டு. படமுடை அரவினோடு பனிமதி அதனைச் சூடி கடமுடை உரிவை மூடி கண்டவர் அஞ்ச அம்ம இடமுடை கட்சி தன்னுள் ஏகம்பம் மேவினான்தன் நடமுடை ஆடல் காண ஞாலம்தான் உய்ந்தவாறே. ரொம்ப வேடிக்கையான பாட்டு. பெருமானுடைய நடனத்தை பார்த்ததுனாலே இந்த உலகம் உய்ந்தது என்று சொல்லுகிறார். எனக்கு இதை படிக்கிற போது ஒரு எண்ணம் வந்தது. காஞ்சி புராணத்திலே தழுவ குடைந்த படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. அதில் நான் காஞ்சி புராணத்தை முத்தீஸ்வரன் கோயிலில் வாழ்ந்தோன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதில் இப்போ படிக்கிற போது தான் தொண்டை மண்டலத்தில் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போ 22வது பாகம் வெளியிட்டிருக்கிறாரு. அது வருதுங்க. ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது அவங்க நம்பர் கொடுக்க சொல்லுங்க, அனுப்ப சொல்கிறேன். நான் அப்போ 50 கிளாஸ் முடிச்சிட்டேன். இப்போ தான் 22வது ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. போன ஜூலையில் தொடங்கினது, ஜூன் முடிய போகுது. காஞ்சி புராணம் கந்த புராணம் 3 இடத்துல மாறிக்குது. ஓ, கந்த புராணம் பண்ணலை. இல்லை, அது யாரும் பண்ணலை. அது ஒரு 2.5 மணி நேரம் சொல்லிங்கிறேன் நான். படிப்பாங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லணும், முற்றோதல் கூட விளக்கம் சொல்கிறது. அது 9:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், இல்லாட்டாலும் 10லேருந்து 1 மணி வரைக்கும். கந்தபுராணம் முதல்ல அமரேசத்தில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் முத்தியஸ்து வந்து அப்புறம் மடத்துக்கு போச்சு. மடத்தில் சாமி இருந்தாருன்னு வசதியாக இருக்கும். சில சங்கடங்களை அனுபவிக்கிறோம் அங்கேயும். அதை விட்டு வர முடியல, அப்படியே இருக்குது. அதனால எண்டிசையோரும் ஏத்த நின்ற ஏகம்பன் தன். அடுத்த பாட்டில் படிச்சு படமுடை அரவினோடு பனிமதி அதனைச் சூடி கடமுடை உருவை மூடி கண்டவர் அஞ்ச அம்ம இடமுடை கட்சி தன்னுள் ஏகம்பம் மேவினான்தன் நடமுடை ஆடல் காண ஞாலம்தான் உய்ந்தவாறே. படமுடை அரவு எல்லாருக்கும் தெரியும், படமெடுத்து ஆடுகின்ற பாம்பு. அதோடு பனிமதி அதனைச் சூடி, அதாவது குளிர்ந்த நிலவுன்னு அர்த்தம் பனிமதி என்பது. ஏன் இதை சொல்கிறாருன்னா, ரெண்டும் ஒன்றுக்கொன்று பகை. பாம்பொடு திங்கள் தன்னை பகை தீர்த்து ஆண்டாய் என்று ஒரு தேவாரத்தில் வருகிறது. பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை. சந்திரனை போய் பிடிக்குது, ராகு என்ற பாம்பு சூரியனை பிடிக்குது, கேது என்ற பாம்பு சந்திரனை பிடிக்கிறது என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது. எல்லாம் எங்கேயா போய் பாம்பு பிடிக்குது, பாம்பு வருதுன்னெலாம் கேட்குறோம். ஆனால் பெரியவர்கள் சொன்னதில் எந்த தவறும் கிடையாது. அதையெல்லாம் நாம் சிந்திக்க முடியல. இப்போ வானத்தில் நட்சத்திரம் இருக்குதுன்றது எத்தனை பேர் பார்க்குறோம்? இப்போ ஒருத்தர் கூட பார்க்குறதே கிடையாது. ராத்திரியானால் கீழே பார்த்து போகிறோமே தவிர, ரோடை பார்த்து போகிறோமே தவிர வானத்தை பார்க்குற ஆளே கிடையாது. அதெல்லாம் மின்சாரம் இல்லாத போது வானத்தை பார்த்துருந்தோம். இப்போ மின்சாரம் வந்ததுக்கப்புறம் அது நிலவு இருக்குதா, நட்சத்திரம் இருக்குதா, 3ஆம் பரியா 4ஆம் பரியா பௌர்ணமியா ஒன்றும் தெரியல. இன்னும் சொல்கிறாங்களா, என்னடா இது கேலண்டரில் பார்த்தா புள்ளி போட்டுக்குது, அமாவாசை. அமாவாசையா, சரி தண்ணி ஊற்றி கழுவணும், மாப்பு போட்டு கழுவணும், அப்படி தான் இப்போ எண்ணம் வருதே தவிர, முன்னெல்லாம் சொல்லுகிறவர்கள் தமிழ் மாதங்களை சொன்னார்கள், தமிழ் தேதியை சொன்னார்கள். இன்றைக்கி யாருக்காவது தமிழ் மாதம் தெரியுமா? தேவையில்லாமல் போச்சு. ஏன்னா எல்லோரும் உத்தியோகத்துக்கு போயிட்டோம், சம்பளம் வாங்குகிறோம், இல்லை வேலை செய்கிறோம். இப்போ ஒரு வீட்டுக்கு பால் ஊற்றுறவங்க, மோர் ஊற்றுறவங்க, தயிர் ஊற்றுறவங்கன்னு வர்றவங்க கூட மாதம் முடியல வராங்கன்னா இந்த கேலண்டரை பார்த்து தானே வராங்க. கேலண்டர்லேயே தமிழ் தேதி இருக்குது, அது 2வது அதை பார்க்குறாங்களா? அதை பார்க்குறது இல்லை. முன்னெல்லாம் சொல்கிறவங்க, நீ எப்போ பிறந்த அப்படின்னா ஆனி மாதம் 7ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி, இந்த வருஷம் அப்படின்வாங்க. இப்போ கரெக்டாக தேதி மாதம் வருஷம் 5/7/1993 பிறந்தேன். ஏதோ இங்கிலீஷ் தேதி சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ் வருஷங்கள் 60 இருக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. பிரபவ விபவ சிக்கில பிரமோத பிரஜோற்பதி ஆங்கிரத திமுக பவ யுவத்தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விசித்திரபானு, அது அந்த காலத்தில் படித்து வச்சிட்டோம். அது இப்போ வருது.
ஏன்னா அந்த காலத்தில் அது எண்ஜோடின்னு ஒரு வாய்ப்பாடு கொடுத்து அந்த வாய்ப்பாட்டை எல்லாரும் மனப்பாடம் பண்ண வைத்தார்கள். அதில் பெரிய செய்தி, அது ஒரு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா மாதிரி. அது கர்ப்போட்டம்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு தெரியவே தெரியாது. மார்கழி மாதத்தில் கர்ப்போட்டம் ஓடும், அது எத்தனை நாளைக்கு ஓடும் என்று ஒரு சின்ன 4 வரியில் சொல்லிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் பாட்டில் எழுதி வச்சாங்க, பாட்டா பாடின்னு இருந்தாங்க. நாம் இன்னைக்கு பாட்டா பாடிக்கிறோம். பானு தனுவின் 13.75 மேல் ஆணிக்கு கருப்பம் அருகாலே மானிய கேள் நண்டு முதல் தேழளவும் 4.5 மாகாணி கொண்ட தனுவிற்கொன்றே கூறுன்னு பாட்டு. ஒரு பழமொழி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, 1 குறைய கார்த்தி ஒக்க பிறந்தது மார்கழி அப்படின்வாங்க. மார்கழி மாதம் 29 நாள், கார்த்திகை மாதம் 29 நாள் வரும். இப்போ பஞ்சாங்க மாற்றத்தில் இப்படியே வருகிறது. ஆனால் அதையும் கரெக்டாக குறிப்பிட்டு வச்சுருக்கிறாங்க எப்போ மாறும் என்று. 1 குறைய கார்த்தி, பொதுவாக மாதம்னா 30 நாள், அதில் கார்த்திகை மாதத்தில் 29 நாள் வரும். 1 குறைய கார்த்தி ஒக்க பிறந்தது மாறி, அதே மாதிரி ஒக்க பிறந்தது மார்கழி, அதுவும் 29. நீங்கள் எது வேணாலும் பாருங்கள், கார்த்திகை மாதம் 30 வந்தால் கூட வரும். மார்கழி இந்த வருஷமும் எடுத்து பாருங்கள், பஞ்சாங்கத்தை 29 தேதி தான் வரும். மார்கழி மட்டும் 29 தேதி. அந்த மார்கழியில் 13.75 நாள் ஆச்சுன்னா, 13 நாள் போய் 3/4 நாள் ஆச்சுன்னா இந்த கர்ப்போட்டம் தொடங்குதான். ஆனிக்கு கற்பம் அருகாலே, ஆனி மாதத்துக்கு 6 கால்னா 1.5 நாள் கர்ப்போட்டம். நண்டு முதல் தேழளவுன்னு விட்டாங்க. அப்புறம் மேஷரிஷவம் இதெல்லாம் கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் அப்படின்றமே. அதில் நண்டுன்னா கடகம், விருச்சிகம் தேள்னா விருச்சிகம். ஆடி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் 4.5 மாகாணி 2.5 நாள் ஒவ்வொரு மாதத்துக்கும். கொண்ட தனுவுக்கு தனுர் மாதம்னு வேறு மார்கழிக்கு, அதுக்கு 1 நாள். மொத்தம் சேர்த்தா இந்த 13.75 நாள் மேலே 28ஆம் தேதியோடு எல்லாம் முடிஞ்சுது. அதனால் போகி இன்னைக்கு தூர போடணுண்டா, போடாது இருந்தால் கூட பரவாயில்ல, நேற்று வரைக்கும் பயஞ்சிடுச்சு அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்போட்டம் இருட்டிட்டு வரணுமே தவிர பெய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை, கேட்குறதுக்கு ஆள் தயாராக இல்லை. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், படமுடை அரவினோடு. ஏன்னா ரெண்டும் பகை தீர்த்து ஆண்டது என்பதனால கடமுடை உரிவை மூடி. கடமுடை உரிவை என்றால் யானை தோல் அர்த்தம். கடம்னா மதநீர், மதநீரை உடைய யானையின் தோலை போர்த்து கொண்டு கண்டவர் அஞ்ச. அந்த யானை தோலை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் வருது. அம்ம இடமுடை கட்சி தன்னுள் ஏகம்பம் மேவினாரை. இடமுடை கட்சி விசாலமான காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகம்பத்தில் மேவினான் தன்னை, மேவினான் தன் நடமுடை ஆடல் காண. நான் அங்கே சொல்ல ஆரம்பித்து தான் இதே சொல்லிங்கிறேன். நடமுடை ஆடல்னு ஏன் இங்கே சொன்னார் என்று சொன்னால், அந்த தழுவ குழைந்த படலத்திலே வருகிறது. காஞ்சிபுரத்திலே ஆடுகின்ற நடனத்துக்கு ரட்சா தாண்டவம் என்று பெயர். காப்பு நடனம் என்று தமிழ், ரட்சா தாண்டவம் என்பது வடமொழி. ரட்சை, காப்பு கட்டிக்கிறோன்றமே, ரட்சை கட்டுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ரட்சை என்றால் காப்பு. திருமால் நடனத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டாராம். அதாவது மத்தள மாதேஸ்வரம், இன்னொன்று ஏதோ திருமால் வணங்குற இடம் இருக்குது. அந்த இடத்துல உனக்கு நடனத்தை பார்க்கணுன்னு விரும்பினாராம். நான் நடனம் காட்டுகிறேன்னு சொல்லி ஆடினார் காளிகான ஆலங்காட்டடிகளாரேன்னு வரும். ஆலங்காட்டில் ஆடினது ஊர்த்துவ தாண்டவம். இங்கே ஆடுற தாண்டவத்துக்கு காப்பு நடனம், காட்டினார் காப்பு நடனம் அப்படின்னு வருது. அதுதான் ரட்சா தாண்டவம் என்பது வடமொழி. அதனால் அந்த நடனத்தை பார்த்தார். நடமுடை ஆடல் காண, அந்த நடனத்தை காரணத்தோடு ஆடுகின்ற அந்த கங்கையும் மதியம் வைத்த பெருமான் ஆடுகின்ற நடனத்தை காண ஞாலம்தான் உய்ந்தவாறே. அதை பார்த்தால் இந்த உலகம் உய்யும், உலகமே நன்மை அடையும். யாரும் பார்க்கலையேன்னு வருத்தத்தை சொல்கிறார். பொன்திகழ் கொன்றை மாலை பொருந்திய நெடுந்தன் மார்பர் நன்றியிற் புகுந்தன் உள்ளம் மெல்லவே நவில நின்று குன்றியிலடுத்த மேனி குவலையங்கண்டரியம்மை இன்துயில் போது கண்டார்
இனியர் ஏகம்பனாரே பொன்திகழ் கொன்றை மாலை. அதாவது பொன் போன்று மலருகின்ற கொன்றை, பொன்னிறமாக இருக்கின்ற கொன்றை. கொன்றை தலையில் சூடுவதனாலே அது எப்படி இருக்கிறது என்றால் அந்த உருவத்தோடு ஒத்து போகிறதாம். ஏன்னா ஒரு நேரத்தில் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்தமேனியான்னு பாடுறோம், பவள நிறத்தன்னல்னு பாடுறோம், தீநிறமேனி செந்நிறமேனி என்று பாடுறோம். இன்னும் ஒரு ஆளுக்கு இத்தனை பாடுறோமே, ஒன்று சிவப்பாக இருக்கிறான்னு சொல்லு, இல்லை கருப்பாக இருக்கிறான்னு சொல்லு, இல்லை மாநிறமாக இருக்கிறான்னு சொல்லு, ஒன்று தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் பெருமானுக்கு அதிலிருந்து விலக்கு. ஏன் விலக்கு என்று சொன்னால் யாரை எந்த ஏவல் கொள்வதற்கு செல்கிறாரோ அதற்கேற்ற வடிவம், யாரை காப்பாற்ற வேண்டும் என்று வருகிறாரோ அதற்கேற்ற வடிவம். இப்போ வேடனா வந்து அர்ஜுனனோட சண்டை போட்டார்னா அந்நேரத்துக்கு உத்ராட்சம் போட்டுன்னு உடம்பெல்லாம் விபூதி போட்டுன்னு ஜெபமாலி உருட்டின்னு வந்தார்னா அந்த பன்றிக்கு அவனுக்கு என்ன ஆகிறது? அதுக்கேற்ற வடிவம். அதனாலே வடிவம் வேறுபடுகின்ற காரணத்தினாலே மேனியின் நிறம் மாறுபடுகிறது. இந்த பொன்திகழ் கொன்றை மாலை அணிகிற போது அந்த பொன்னிறத்தோடு ஒத்து போகிறது. பொன்திகழ் கொன்றை மாலை பொருந்திய நெடுந்தன் மார்பில், அந்த அணியப்படுகின்ற மார்பிலே நன்றியில் புகுந்தன் உள்ளம் மெல்லவே நவில நின்று. மெல்லவே நவிலுதல் என்றால் நம்பும் மேவும் நசையாகும்னு ஒரு சூத்திரம். நவிலுதல்னா விரும்புதல்னு, நவிலுதல்னா சொல்லுதல்னு ஒன்று இருக்குது, விரும்புதல்னு ஒன்று இருக்குது. மெல்லவே நவில நின்று பிறர் அறியாதபடி என்னோடு கூடி நின்று குன்றியில் எடுத்த மேனி குவளையங்கண்டர் எம்மை இன்துயில் போது கண்டார் இனியர் ஏகம்பனாரே. குன்றியில் அடுத்த மேனி, குன்றி என்பது குன்றிமணி. பிள்ளையார் சவுத்தி வந்தால் தான் நம்ம குண்டுமணி தெரியுது. அதுவும் அவனே கொண்டாந்து கொடுக்கறதுனால. அது வீட்டை வாங்குறோமா வச்சுங்கிறோமான்னா கிடையாது. முன்னெல்லாம் பொண்ணுன்னு இருக்கிற போது ஒரு குண்டுமணி அரை குண்டுமணின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இருக்கிறாளே உடம்புல ஒரு குண்டுமணி பொண்ணுக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ குண்டுமணி தான் பார்க்கணும். இப்போ எல்லாம் போச்சு. முன்னெல்லாம் ஒரு செய்தி இப்போ யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து அது மாதிரி செய்திருக்கிறாங்க. ஆச்சாரி வீட்டிலேருந்து அந்த சட்டியெல்லாம் வீட்டை கொண்டாந்து வச்சு கும்பிட்டி வீட்டையே கொண்டாந்து நகை செய்து வச்சு வீட்டிலேயே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போவார். அடுத்த நாள் வந்து செய்து கொடுப்பார். இன்னைக்கு எந்த ஆச்சரியாவது வீட்டுக்கு வந்து வேலை செய்வாங்களா? அப்படிங்களா? அதான் அந்த காலத்தில் ஐயங்கார் இடத்துல நான் இருக்கிற போது எங்கள் வீட்டில் செய்து கொடுத்தார் அது மாதிரி ஆச்சாரியார். கன்னிப்பாச்சாரின்னு ஒருத்தர், அவர் இல்லை இப்போது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் குன்றி என்பது குண்டுமணியை குறிக்கிறது. அந்த காலத்தில் ஒரு குண்டுமணி அரை குண்டுமணியெல்லாம் வச்சுக்கின்னு தராசில் எடை போடுவார்கள். இப்போ மேலே தூக்கி வைக்கிறோம், அது எப்படி காட்டுது அதை பார்த்து நம்ம பாட்டுக்கோம் சொல்கிற வேலையை கொடுத்துட்டு வரோம். நமக்கு அந்த அறிவெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. இதெல்லாம் அனுபவத்தினாலே வருகின்ற அறிவு. பெரியவர்களோடு இருந்து கலந்து பழகி அனுபவத்தினாலே வருகின்ற அறிவு. இதெல்லாம் சொல்லி தெரியறதில்லை. தானாக சிலது வரும், பிறரோடு பழகுவதனாலே சிலது வரும். நாமும் பிறரோடு பழகுவதை கெட்ட பழக்கம்லாம் நிறைய கற்றுக்கிறோம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? மெல்லவே நவில நின்று குன்றியில் அடுத்த மேனி, குன்றிமணி போல சிவந்திருக்கின்ற மேனியிலே குவலையங்கண்டர் தம்மை. குவலையங்கண்டனா நீலமணி, குவலையங்கண்டனா நீலகண்டர். நீலகண்டர் எம்மை இன்துயில் போது கண்டார் இனியர் ஏகம்பனாரே. தூங்குற போது கண்டா ரொம்ப இனிமையாக, தூக்கத்தில் வருகிற போது அந்த ஆடல் காட்சியும் இறைவனுடைய நினைப்பும் அவ்வளவு இனிதாக இருக்கிறது. அவர் எல்லாருக்கும் இனியவராக இருக்கிறார். துருத்தியார் பழனத்துள்ளார் தொண்டர்கள் பலரும் ஏற்ற அருத்தியால் அன்பு செய்வார் அவரவர்க்கு அருள்கள் செய்தே எருத்தினை இசையேறி ஏகம்பம் மேவினார்க்கு வருத்தி நின்று அடிமை செய்வார் வல்வினை மாயும் அன்றே. சுருதி பலசுருதி சொல்வது என்று சொல்கிற வழக்கம் உண்டு. இது வரைக்கும் படித்த பாட்டினாலே என்ன பலன், அது எல்லாத்துலேயும் வர்றதில்லை, சில இடத்துல வருகிறது. இதில் பாட்டை படித்ததினாலே ஏகம்பத்தை தொழுவதனாலே என்ன பலன் என்பதை சொல்லி முடிக்கிறார். துருத்தியார் திருப்பந்துருத்திலே உள்ளவர், பழனத்துள்ளார் திருப்பழனத்தில் இருக்கிறவர்,
தொண்டர்கள் பலரும் ஏற்ற அருத்தியால் விருப்பத்தினாலேன்னு அர்த்தம். அன்பு செய்வார் அவரவர்க்கு அருள்கள் செய்தே. அருள் செய்தான் என்று பெரும்பாலும் வருவதில்லை. அருள்கள் அருள்கள் என்றுதான் பன்மையிலே வரும். பெருமானுடைய அருள் அளவிறந்ததாகையினாலே அருள்கள் செய்தார் என்றுதான் பல இடங்களில் வரும். அருள்கள் செய்தே எருத்தினை இசை ஏறி ரிஷபத்தின் மேலே, இசையென பொருந்துமாறு பொருந்த ஏறி ஏகம்பம் மேவினார்க்கு வருத்தி நின்று அடிமை செய்வார் வல்வினை மாயும். யாருக்கு வினைகள் தீரும் என்று சொன்னால், ஏகம்பம் மேவினார்க்கு, திருவேகம்பத்தில் இருக்கிற பெருமானுக்கு வருத்தி நின்று, உள்ளத்தினாலே உடலாலே வருந்தி நின்று உண்மையாக தொண்டு செய்கிற அடிமை செய்கிறவர்களுக்கு வல்வினை மாயும், தானே அந்த வினை நீங்கும் என்று சொல்லி ஏகம்ப பெருமானுடைய பதிகத்தை நிறைவு செய்கிறார். இதோடு ஏகம்ப பெருமானுடைய பதிகம் நிறைவு வருகிறது. அடுத்து நாளைய மறுநாள் வருகிற போது திருவூற்றூரை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி, அன்றைய நாள் 4ஆம் திருமுறையிலே சொல்லியிருக்கிற பதிகத்தையும் அதோடு சேர்த்து இன்னும் 2 பாட்டு திருவொற்றியூரை பற்றி வருகிற பாடலில் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த திருவேகம்ப பதிகத்தை நிறைவு செய்கிறேன். இருந்து கேட்ட பெருமக்களாகிய அனைவருக்கும் திருவேகம்ப பெருமானுடைய அருள் பூரணமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி, பெருமானுடைய அருள் இந்த அளவுக்கு சொல்ல வைத்தது என்று பெருமான் அருளுக்கு நன்றி தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோல் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெள்ளி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவ.